விஜயபாஸ்கர் எதையும் செய்து தருவார் என்பதை நம்பி சொல்லுங்க. என்ன வேண்டுமோ அதை பெற்று தருவேன் என்று ஓங்கி சொல்லுங்க. விஜயபாஸ்கருடைய குரல் சட்டமன்றத்தை ஓங்கி ஒலிக்கோடு சொல்லுங்க. 234 தொகுதியை விட இந்த விராலிமலை மண்ணிற்காக, விராலிமலை தொகுதிக்காக இந்த விஜயபாஸ்கருடைய மனசு துடிக்கும் அழுத்தமா சொல்லுங்க. 5வது முறையா தேர்தலில் நிக்கிற, அஞ்ச மாட்டேன், தைரியத்தோடு இந்த மக்களுக்காக போராடுவேன் சொல்லுங்க. பயம் ஒருபோதும் கிடையாது. வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. வெற்றி மட்டும்தான் நமக்கு உறுதி என்பதை எடுத்து சொல்லுங்க. என்னை நம்பி சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜயபாஸ்கர் அது யாருக்காக இருந்தாலும், ஒரு மருத்துவ உதவியா அல்லது ஒரு ஆக்சிடென்டா எதுவாக இருந்தாலும் எனக்கு பக்கத்தில் யாராவது என்னால் அவர்களை தள்ளிவிட்டு பழனியாண்டி ஒதுங்குங்க, நாகராஜ் ஒதுங்குங்க, செந்தில் ஒதுங்குங்க என்று முத்தமிழ் செல்வன் ஒதுங்க. ஏன் மந்திரியை நான் பார்க்கணும், எங்க அமைச்சர் எங்க விஜயபாஸ்கர் நான் பார்க்கணும். நேரா ஏன்ட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்க இடத்துல தயங்காதீங்க, தள்ளி நிக்காதீங்க, ஓரமா நின்னு பார்க்காதீங்க, கிட்ட வாங்க. இந்த விஜயபாஸ்கர் ஒரு கரும்பு, கடிச்சு பார்த்தாதான் இனிப்பு தெரியும். தூரத்தில் நின்று இது வெறும் கரும்பா இல்ல அதுல சுனை இருக்கேன்னு நினைக்காதீங்க. கடிக்க கடிக்க சுவைக்க சுவைக்க இனிப்பா வரக்கூடிய உயிர் இந்த விஜயபாஸ்கர் உயிர். கடைசி வரைக்கும் இந்த ஒத்த உசுறு விஜயபாஸ்கர் இந்த மண்ணிற்காக, இந்த மக்களுக்காக, இந்த விராலிமலை தொகுதிக்காக, இந்த மக்களுக்காக உழைப்பேன். கடைசி வரைக்கும் இந்த மக்களுக்காக துடிப்பேன். தெம்பாருங்க, தைரியமா இருங்க, நம்பிக்கையோட இருங்க, தைரியமா வாக்க கேளுங்க. நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம தான் ஜெயிக்கிறோம். விராலிமலையில நம்ம மட்டும் தான் ஜெயிக்கிறோம். சூரியன் முழுசா அஸ்தமாயிருச்சா, முழுசா மறைஞ்சிருச்சா, மேக மூட்டை வந்துருச்சா, ஆட்சி மாற்றம் வரப்போதா? அடிக்கடி சொல்லியிருக்கிறேனா, சூரியன் பளிர்னு தான் தெரியும், கடைசி நேரத்தில் காண போயிருன்னு சொன்னா பல முறை சொல்லியிருக்கிறேனா. அண்ணா நல்லாதானா, கடுமையான வெயில் இருந்துச்சுன்னா அண்ணன் வந்தீங்கன்னா பேசுறீங்கன்னா அப்படியே சூரியன் போயிடுச்சு. விராலிமலையில மட்டும் இல்ல, 234 தொகுதியிலையும் சூரியன் அஸ்தனமாகி இரட்டை இலை துளிக்குது. எடப்பாடியார் ஆட்சிக்கு வர்றாரு, உடனே குடும்பத்துக்கு 10,000 வருது, உடனே மாதம் 2,000 வருது, ஃப்ரிட்ஜ் வருது, தாலிக்கு தங்கம் வருது, கேஸ் சிலிண்டர் வருது, பட்டு எல்லாம் விட்டுருங்க. விஜயபாஸ்கர் நான் வர்றேன் பார்த்துக்கிறேன், நான் வர்றேன் பார்த்து. இந்த மனசை பத்தி உங்களுக்கு தானே தெரியும். இந்த மனசு எப்படின்னு இந்த மனசுக்கு தெரியும். இந்த மனசெல்லாம் என்ன நினைக்குதுன்னு இந்த மனசுக்கு தெரியும். இந்த மனசு எப்படி வேலை பார்க்க போகுதுன்னு உங்க மனசுக்கெல்லாம் தெரியும். உங்க மனசு என்ன வேணும், என்ன தேவை, என்ன எதிர்பார்க்குதுன்னு இந்த மனசுக்கு தெரியும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னாங்க. நீங்க கேட்கவும் வேணாம், நீங்க தட்டவும் வேணாம், யார்கிட்ட போய் நிக்கவும் வேணாம், என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன ஜனனி, என்ன என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். மீண்டும் சொல்றேன், இந்த மனசெல்லாம் விஜயபாஸ்கர் மொத்தம் 3 அணு இருக்கா? முதல் அணு வெள்ளையனா, 2வது அணு சிகப்பு அணுவா, 3வது அணு விராலிமலை அணுவா? இதை அணுவளவும் யாரும் பிரிக்க முடியாது. விஜயபாஸ்கருக்கு ரத்தத்துல 3 அணு இருக்கு. ஒன்னு வெள்ளையணு, இன்னொன்னு சிகப்பணு, இன்னொன்னு விராலிமலை அணு. இதை யாரும் அணுவளவு கூட பிரிக்க முடியாது. மீண்டும் இந்த மண்ணை தொட்டு வணங்கி, இந்த மக்களை தொட்டு வணங்கி, இந்த மக்களுடைய ஒரு பாதங்களை தொட்டு வணங்கி ஒரு மாபெரும் வெற்றியை, மகத்தான வெற்றியை இதே வேகத்தோடு போங்க. என்ன எதிர்பார்ப்போடு இந்த விராலிமலைக்கு வந்தீர்களோ, போகின்ற பொழுது பத்திரமா போங்க, பாதுகாப்பா போனுங்க. ஆனா மனசுல நம்ம ஆட்சி வருது, எங்க தம்பி எங்க அண்ணன் விஜயபாஸ்கர் இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. விடுகின்ற பொழுது நம் பொழுது ஆகட்டும். 23ஆம் தேதிக்கு பிறகு, 4ஆம் தேதிக்கு பிறகு, எண்ணிக்கைக்கு பிறகு நீங்க எல்லாம் இன்னும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள், இன்னும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை தரம், இந்த விராலிமலையினுடைய மண்ணினுடைய வளர்ச்சி, இந்த கட்டமைப்புக்கான வளர்ச்சி, உங்களுடைய எதிர்பார்ப்பு, இந்த 5 வருடம் நீங்கள் பட்ட கஷ்டம், இந்த 5 வரை நீங்க ஏக்கமா இருக்கக்கூடிய நிறைவேறாத உங்களுடைய கோரிக்கைகள், 5 ஆண்டு காலம் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் முழுசா சரி பண்ணி, மொத்தமும் சரி பண்ணி, இந்த உசுறு விஜயபாஸ்கர் நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்குவேனா? பார்த்துக்குவேனா? நான் பார்த்துக்கிறேனா? நன்றி, வணக்கம். நீங்க என்னை பார்த்துக்கிறீங்க. நீங்க 3வது பட்டனை ஞாபகப்படுத்தி சொல்றீங்க, நான் கேட்கட்டுமா?
நான் கேட்கட்டுமா? நம்ம பட்டன் எத்தனாவது பட்டன்? மூணாவது. அணுன்னு சொல்றப்ப மூணாவது பட்டன் ஞாபகம் இருக்காதா? இந்த ரத்தத்துல, விஜயபாஸ்கர் ரத்தத்துல வெள்ளையனு சிகப்பனு விராலிமலன் இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது பட்டன் ரெட்டலன்னு தெரியாதா? நம்ம பட்டன் எத்தனாவது பட்டன்? கடைசியா பாய் பாய் ஸ்டாலின் சொல்லணுமா? டீ எல்லாம் குடிக்க வந்தாரு, இழுப்பூர்ல வந்து டீ எல்லாம் சாப்பிட்டாரு. பாய் பாய் சார், பாய் பாய் ஸ்டாலின், பாய் பாய் ஸ்டாலின். மகிழ்ச்சியா இருங்க, மன நிம்மதியோட போங்க. முருகன் நரன்ல எல்லாம் சிறப்படுங்க. ஆல்பா சார், அவர் பேரே யாருக்கு தெரியாது. எழுத்து நிக்கிற வேட்பாளர் பேரை யாருக்கு நீங்க சொல்றீங்க?